நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த திருப்பாவையினுடைய ஏறதாழ இன்றைக்கு இறுதி வகுப்புன்னு நினைக்கிறோம். அதாவது இறுதியை எட்டி விட்டோம். பொது வகுப்பிற்கு செல்வதற்கு முன்பு நம்முடைய வகுப்பின் மரபாக சிந்தனைவாதிகளை அழைக்கிறோம். சிந்தனை சொல்லாங்க. ஒரு சிந்தனைக்கு அப்புறம் வகுப்பு ஆரம்பிக்கலாம். ஐயா நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வணக்கம் வணக்கம். பார்க்கலாம். சின்ன பிள்ளையை நீ எங்க கண்டாலும் அது உன்னிடம் இருந்தால் முதலில் நீ திருத்திக்கொள். அது ஒண்ணுங்க. இன்னொன்னு, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைத்துவிடும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேரா பாடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குதா? தெளிவா கேக்குதுங்க ஐயா. ரைட், மகிழ்ச்சிங்க. நம்ம நேரம் போயிடலாம். நித்தின் அடுத்த பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு நம்ம முடிச்சிட்டோம் தானே இந்த பாட்டை? சரி, இதுல இந்த பாட்டுல அந்த கொஞ்சம் அந்த மேல ஸ்லைட் மட்டும் எடுங்க நிதின். அந்த இப்போ மேல ஒரு ஸ்லைட் போச்சு இல்ல? ஓகே. இதுல பாருங்க, போன இதுல நம்ம குறிப்பிட்ட ஒரு சில அணிகலன்கள் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அந்த ஆயர்குல பெண்கள் கண்ணனிடம் விரும்புகின்ற அந்த முதலில் அந்த விரும்புற அணிகலன்களை பத்தி தெளிவா அந்த சங்க காலத்தில் இருந்த அணிகலனுடைய பட்டியல் அது. அதை வாய்ப்பு கிடைக்கும்போது பாருங்க. அந்த லிங்க்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கு கூடுதலான பல விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பா அதை நீங்க பார்க்கணுங்க. அதை பார்த்து இன்றைய அணிகலனோடு அதை ஒப்பிடலாம். அதை ஒப்பிட்டு கூட ஒரு நல்ல ஒரு ஆய்வு கற்று எழுதலாம். இந்த அணிகலன்கள் இன்னைக்கு நம்ம சடங்குகள்ல எப்படி இருக்குங்கிறது கூட நம்ம ஒரு ஆய்வு கற்று எழுதலாம். இன்னொன்னு, ஆண்டாள் குறிப்பிடுகின்ற அந்த ஆபரணங்கள் எல்லாம் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கூட அச்சுடை தாலி அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சோம். அதாவது மத்து கடையும் போது அவர்களுடைய அச்சுடை தாலி அசைவது அந்த ஒலி உனக்கு கேட்கவில்லையா என்று சொல்கின்ற ஒரு பாட்டு. அப்போ இந்த திருப்பாவை நெடுக ஆண்டாள் பயன்படுத்துகின்ற ஆபரணங்கள் இன்றைக்கு எப்படி வைணவ சமூகத்துல இருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு ஆய்வாக செய்யலாம். வைணவ சமூகம் மட்டுமல்ல, ஆயர் சமூகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதை கூட நம்ம ஒரு ஆய்வாக செய்கின்ற ஆய்வு கட்சியாக எழுதுகின்ற வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த டாபிக் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய ஆய்வு கட்டுரையை பெருக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா இது அமையும். ரைட், மகிழ்ச்சி. நம்ம அடுத்தது போலாம் நித்தின். ரைட் நண்பர்களே, நம்ம திருப்பாவையினுடைய 30 பாடல்கள்ல 27 பாடல்களை நம்ம நேற்று நிறைவு செய்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28வது பாடல். இந்த திருப்பாவையினுடைய 30 பாடல்களை நாம் ஒரு 5 வகைகளாக பிரித்தோம். அந்த அடிப்படையில ஏற்கனவே திரும்ப சொன்னதுதான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பாவை நோம்புக்குரிய கிரிசைகள் என்பது ஒரு 5 பாடல். அதற்கு பிறகு 10 பாடல்ல ஆயர் குலத்தில் இருக்கின்ற ஆய்ப்பாடியில் இருக்கின்ற அந்த பெண்களை துயில் எழுப்புவது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு வந்த ஒரு 7 பாட்டுல அந்த ஆயர் குலத்தில் இருக்கின்ற அந்த வாயில் காவலன், நந்தகோபனுடைய அரண்மனைக்குள் இருக்கின்ற வாயில் காவலன், நந்தகோபன், யசோதை, பலராமன், கண்ணன், நப்பின்னை போன்றோரை எழுப்புகின்ற பாடலாக பார்த்தோம். அதற்கு பிறகு நாம் பார்த்த ஒரு 4 பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 4 பாடல்ல துயில் எழுந்த பிறகு கண்ணனை பார்க்கின்ற அந்த ஆசையும் கண்ணனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்ற ஒரு நிலை, அவர்களுடைய அந்த கவலைகளை சொல்கின்ற நிலையும், இந்த பாவை நோம்பிற்குரிய பொருட்களை வாங்குவது, அந்த வேண்டுதல்களை வைப்பது என்கின்ற அடிப்படையில் பார்த்தோம். அதற்கு பிறகு இறுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்க பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நேற்று 2 பாட்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 பாட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாவை நோம்பினுடைய அந்த அருளை பெற்று அதற்குரிய பொருளை பெற்று கண்ணனை அவர்களோடு நீராட வருமாறு அழைத்து அதனுடைய மரபை பேசுகின்ற பாடல்களாக இருப்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில இதற்கு மேல் வருகின்ற இந்த 3 பாடல்கள் ஏறத்தாழ பாவை நோன்பு முடிந்து விட்டது. அந்த முடிந்த பிறகு நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம். அது முடிந்து விட்டு ஒரு உணவை உண்கிறார்கள். அந்த உணவு நம்ம பார்த்தோம்.
பால் சோற்றிலே அந்த பால் சோற்று மூழ்குகின்ற அளவிற்கு நெய்யை ஊற்றி அந்த நெய் தன்னுடைய முழங்கையில் வழியும்படி உண்ணுகின்ற உணவு. அந்த உணவை அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்காரம் அப்படின்னா குறிப்பா சர்க்கரை இனிப்பை அக்காரம் அப்படிம்பாங்க. இந்த அக்காரம் என்கிற சொல் 15 கீழ்கணக்குல இடம்பெறுகின்ற ஒரு சொல். நிறைய இடத்துல பயன்படுத்திருக்காங்க. இந்த அக்காரம் இட்ட அடிசல். நீங்க கூட ஒரு செகண்ட் செமஸ்டர்ல நீங்க படிச்ச 15 கீழ்கணக்குல அது நாலடியாரும் நான்மணிக்கடியே தெரியல, அதுல இதை படிச்சிருப்பீங்க. அக்கார அடிசல்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க. அதாவது நீங்க சுவையான உணவை உண்பதை விட வறியோருடைய வீட்டுல புல், அதாவது புலங்கட அரிசியினுடைய கூழை உண்பதாக இருந்தாலும் அன்புடைய ஒரு இல்லத்தில் உண்பது பெரிது அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. ஆக இந்த இடத்துல இதற்கு முன்பு இருந்த பாட்டுல சொன்னது அந்த அக்கார அடிசல் என்று அதை அழைப்பார்கள். பாவை நோவினுடைய நிறைவில் உண்ணுகின்ற ஒரு உணவாக இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதுவும் எல்லாம் சேர்ந்து உண்ணுகின்ற உணவா இருக்கு. அந்த அடிப்படையில இந்த பாவை நோன்பு நிறைவு அடைந்த பிறகு அதனுடைய நிறைவில் பாடுகின்ற பாடல்களாக அடுத்து வருகின்ற 3 பாடல்கள் இருக்கின்றன. இதுவும் அவர்கள் அந்த பெற்ற பேரு நம்ம பார்த்தோம். என்னென்ன பொருள்களை பெறுகிறார்கள், அந்த பொருள்களை வேண்டி அவர்கள் எப்படி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 28வது பாடல் பாருங்க. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தனை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையிலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். ஆக இந்த பாடல்ல நான் ஏற்கனவே நம்ம பார்த்ததை போல பாருங்க, ஆண்டாள் சொல்கிறாள் கறவைகள் பின் சென்று. இங்கே சொல்கின்ற கறவை என்பது பசுக்கள் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது பாலை கறக்கின்ற ரொம்ப அழகான ஒரு சொல்லாச்சு, மிக சிறந்த படைப்பாக்கம் சார்ந்த சொல்லாச்சு கறவைகள் என்று அழைப்பது. அதாவது பசுமாடுகளை கறவைகள் என்று அழைப்பது. கறவைகள் என்றால் பால் தருவது அப்படின்னு அர்த்தம். அப்போ கறவைகள் பால் தருகின்ற அந்த பசுக்களை மேய்த்து கொண்டு போய் அந்த கறவைகளின் பின் சென்று அந்த கறவைகளை மேய்ச்சலுக்காக விட்டு அந்த கறவைகளோடு அந்த பசுமாடுகளினுடைய பின்னாலே சென்று அதை மேய்த்து கொண்டு செல்வது ஒன்று. இரண்டாவது, அதை பாதுகாப்பிற்காக அதற்கு பின்னாலே செல்வது ஒன்று. அதாவது சென்று பாருங்க, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து. இங்கே சொல்கின்ற காணம் என்ற காடுன்னு அர்த்தம். அதாவது காட்டினை அடைந்து. ஏன்னா அவர்கள் வாழ்கின்ற நிலம் முல்லை நிலம். அப்போ அந்த பசுமாடுகள் மேய்கின்ற மேய்ச்சல் பகுதியான அந்த காடுகளை அடைந்து அந்த காட்டிற்கு சென்று பாருங்க, உண்போம் உண்போம் சேர்ந்து உண்போம். அது என்ன சேர்ந்து உண்போம் அப்படின்னா கானகம் சேர்ந்து. அப்படிப்பட்ட அந்த காட்டு பகுதியை கானகம் அப்படின்னு சொல்லுவாங்க, காணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகான சொல்லாச்சுதான் கானகம். அந்த கானகத்தை காணம் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். அப்ப சேர்ந்து உண்போம், அங்கேயே நாங்கள் கட்டி கொண்டு சென்ற சோற்றினை உண்போம். அதாவது காலையிலேயே மேய்ச்சலுக்கு பசுமாடுகளை கூட்டி செல்லும் போதே மதியானத்துக்கு தேவையான சாப்பாடு எடுத்துப்பாங்க. போயிட்டு அது கட்டுச்சோறு அப்படிம்பாங்க. அந்த கட்டுச்சோறை அங்கேயே உண்போம் என்று அர்த்தம். அப்போ அந்த பசுமாட்டின் மீது அவ்வளவு அக்கறை பொதிந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்க, உண்போம், அங்கேயே சாப்பிட்டு உண்போம், அங்கேயே திரிவோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சேர்ந்து உண்போம், அங்கேயே திரிவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படி அந்த மாடுகளோடு மேய்ச்சலுக்கு சென்று அந்த இடத்திலேயே உணவை உண்டு அங்கே திரிகின்ற அறிவொன்றும் இல்லாத, அறிவு என்பது நமக்கு தெரியும், நம்ம அறிவு புத்தி அப்படின்னு சொல்லுவோம். சிறிதும் புத்தி இல்லாத ஆய்குலத்து. ஆய்குலத்து என்றால் மாடு மேய்க்கின்ற குலத்தில் பிறந்த நாங்கள் அப்படிங்கலாம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த படிப்பதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுபவர்களை பார்த்து, நீ நாளைக்கு நீ மாடு மேய்க்கதான் போவ அப்படிம்பாங்க. நீ மாடு மேய்க்கதான் லாய்க்கு அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த மாடு மேய்த்தல் என்பது அறிவில்லாதவர்களுக்கு, அறிவு ஏறாதவர்களுக்கு உகந்த தொழில் என்கின்ற ஒரு போக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குங்க. இன்னைக்கு கூட நம்ம இந்த திட்டம் வாங்கியிருப்போம். படிக்காம இருக்கும் போதோ மார்க் குறைவா வாங்கும் போதோ நீ எல்லாம் மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு திட்டிருப்பாங்க. அப்போ இங்க பாருங்க, அவ சொல்றா, ஆண்டாள் சொல்கிறாள், அதாவது அறிவொன்றும் இல்லாத, சிறிதும் புத்தி இல்லாத ஆய்குலத்து மாடு மேய்க்கின்ற குலத்தில் பிறந்த நாங்கள் உன் தன்னை பிறவி பெருந்தனை. ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க,
உன் தன்னை, அதாவது உன்னை பிறவி பெருந்தனை, அதாவது உன் தன்னை, உன்னை என்பது இந்த இடத்துல கண்ணனை, உன்னை எங்களுடன் பிறந்தவனாக பாவிக்கின்ற அர்த்தம். அதாவது உன் தன்னை, கண்ணா உன்னை எங்களோடு பிறந்தவனாக, தன்னை பிறவி பெருந்தனை, அதாவது உன்னை எங்களுடன் பிறந்தவனாக நாங்கள் எண்ணி பாவிக்கின்ற புண்ணியம் உடையோம். புண்ணியம் என்றால் புண்ணியத்தை அடைந்தோம் என்று பொருள். அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, ஆயர்குலத்தில் அவன் வளர்பவன், பிறந்தவன் என்பதை விட வளர்பவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவங்க சொல்றாங்க எங்களுடைய அந்த பிறவி பயன், ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு பயன் இருக்குங்க. அப்ப ஆண்டாள் சொல்கிறாள் எங்களுடைய பிறவி பயன் உன்னை பெற்று வளர்த்ததால் நாங்கள் அந்த பிறவி பயனை அடைந்தோம் என்கிறார். எங்களுடைய பிறவி பயனே அதுதான். ஏன்னா பொதுவா எல்லாருமே அந்த பிறவி பயனை அடைவதுன்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் கூட சொல்லுவாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிப்பார். அப்போ அந்த பிறவி பெருங்கடல் என்பதை போல இந்த பிறப்பினுடைய பயன் இருக்குல்லங்க, அந்த பயனை, அந்த புண்ணியத்தை உன்னை கொண்டு, உன்னை பெற்றதனால், உன்னை வளர்த்ததனால் நாங்கள் அடைந்தோம், குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப அழகான சொல்லுங்க. குறை ஒன்றும் இல்லை என்கிற ஒரு பாட்டு, இன்னைக்கு கூட நம்ம அந்த MS சுப்புலட்சுமி அம்மாவுடைய பாட்டு, குறை ஒன்றும் இல்லை என்கிற ஒரு பாட்டுங்க. ரொம்ப அழகான அந்த வரியை ஆண்டாள் காயின் பண்ற பாருங்க, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதாவது கோவிந்தா, கோவிந்தாங்கிற சொல் வந்து நம்ம ஆண்டாளுக்கு மிக பிடித்த ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சார் ஏன் சார் இங்க எத்தனையோ சொல் இருக்கும் போது இந்த இடத்துல ஆண்டாள் இந்த கோவிந்தா என்கிற இந்த சொல்ல பயன்படுத்துறானா, இந்த சொல்லுக்குள்ள ஒரு மிக பெரிய நுட்பம் இருக்குங்க. அதாவது நமக்கு தெரியும் இந்த கோவிந்தா என்கிற சொல் இந்த இடத்துல எப்படி பொருந்துதுன்னா, கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தவனே கோவிந்தா அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் இந்த கோவிந்தா என்கின்ற சொல் இருக்குல்ல, திருமாலினுடைய 10 அவதாரத்தோட பொருந்துகின்ற ஒரு சொல்லா இருக்கு. உதாரணமா சொல்றேனே, இப்போ கோ என்பதற்கு பல பொருள் உண்டு. அதுல ஒரு பொருள் உலகம் என்பது, உலகம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம் காப்பாற்றுபவன் என்று பொருள். இரண்டாவது, கோ என்பதற்கு வேதம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. அதாவது வேதத்தை மீட்டு கொடுத்தவன். நமக்கு தெரியும் மச்சாவதாரம், அந்த மச்சாவதாரத்துல வந்து அது வேதத்தை மீட்டு கொடுக்கின்ற ஒரு அவதாரமா இருக்கு. மூணாவது, கோ என்பதற்கு மலை என்று பொருள். அந்த மலையை தூக்கிய, அதாவது உங்களுக்கு தெரியும் பார்க்கடலை கடையும் போது அந்த மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக கொண்டு கடையும் போது அந்த மத்திற்கு கடைகின்ற அந்த லாவகத்தை அந்த மத்துக்கு கீழே, அந்த மலைக்கு கீழே அதை கடைகின்ற லாவகத்திற்காக கூர்ம அவதாரமாக நின்றதாக சொல்வார்கள். அந்த கூர்மம், அந்த கூர்மத்துக்கு மேல மலை, ஏன்னா அப்பதான் மத்து கடைய முடியும். நீங்க பார்க்கலாம் வீட்டுல இருக்கிற மத்துல எல்லாமே அதனுடைய முனைப்பகுதி அந்த கடைகின்ற தன்மையில ஒரு பந்து போல இருக்குங்க. அப்பதான் அது கடையும். அப்பதான் அதனுடைய ஒரு ரொட்டேஷன் பண்ற ஒரு வாய்ப்பு, ஒரு சூழல் அமையும். அப்போ அப்படி இந்த பூமியை காத்தவன். அதே போல நரசிம்ம அவதாரத்திற்கும் வாமன அவதாரத்துக்கும் பரசுராம அவதாரத்துக்கும் கோவிந்தன் என்கிற ஒரு பெயர் உண்டு அப்படிங்கிறாங்க. இத நான் ஏற்கனவே சொன்னேன். சசித்ரா தாமோதரன் என்கிற ஒரு மருத்துவர், அவர் வந்து திருப்பாவை வச்சு மார்கழி உற்சவம் என்கின்ற ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதுல ரொம்ப அழகா அதை சொல்றாங்க. அதாவது 3 பேருக்கு இருக்கு. அதே போல கோ என்பதற்கு ஆயுதம் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. நமக்கு தெரியும், நமக்கு வந்து இந்த ஆயுதம் என்கிற ஒரு கான்செப்ட், ஆயுதம் நமக்கு தெரியும். நமக்கு இந்த பரசுராமன் கையில் வைத்திருப்பதும் ஆயுதம் தான். அதே போல ராமன் கையில் வைத்திருக்கின்ற ஆயுதங்களும் ஆயுதம் தான். விஸ்வாமித்திரர் வந்து 500 விதமான அஸ்திர சாஸ்திரங்களை ராமனுக்கு கற்பித்ததாக புராண கருத்துக்கள் இருக்கின்றது. அதே போல இந்த சமுத்திரத்தினுடைய நீர் இருக்குல்லங்க, அந்த நீரை எல்லாம் பூமியை, அந்த நீரை எல்லாம் கலப்பையால பலராமன் இழுத்ததால பலராமனுக்கு கோவிந்தன் என்கின்ற ஒரு பெயர் உண்டு அப்படிங்கிறாங்க. அதே போல கோ என்பதற்கு பசு என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. பசுவை ரட்சித்தவன் என்பதாலும் கூட கண்ணனுக்கு கோவிந்தன் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. இப்படி கோவிந்தன் என்கின்ற சொல் கண்ணனுடைய 10 அவதாரத்தோடும் பொருந்துகின்ற சொல். அப்ப இந்த இடத்துல நமக்கு தெரியும் இந்த ஆண்டாளினுடைய நுட்பம், அந்த சொல்லினுடைய நுட்பம், சொல்லாட்சியினுடைய நுட்பம். அந்த ஒரே ஒரு சொல்ல அவ எல்லாத்தையும் சொல்லிட்டான், எல்லா அவதாரத்தையும் சொல்லிட்டான். இந்த இடத்துல அந்த கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவனே கோவிந்தா. பாருங்க, சொல்றேன்,
கோவிந்தனே பாருங்க, அதாவது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எந்த குறையும் இல்லாத கோவிந்தா. இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எங்களிடம் குறை இருந்தாலும் உன்னிடம் குறையே இல்லை என்று பொருள். ரொம்ப அழகான சொல்லுங்க. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடும் உறவேல். அதாவது உன் தன்னோடும், உன்னோடு, அதாவது எங்களுக்கு உன்னோடு, உன் தன்னோடு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றாலும், ஏன்னா அவன் பிறந்த இடம் ஒரு இடம், வளர்கின்ற இடம் இந்த இடம். அப்ப பிறந்த இடம் ஒரு இடம், வளர்கின்ற இடம் இந்த இடம். குறிப்பா இந்த பிறந்த இடத்தை அடிப்படையாக வைத்துதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்ப இங்க நீ பிறந்த இடம் வேற, இங்க வளர்ந்த இடம் இந்த இடம். அந்த அடிப்படையில உனக்கும் எனக்கும் சம்பந்தம், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும், நம்ம குறுந்தொகையில் இந்த பாட்டுல பார்த்திருக்கோம். அதாவது யாயும் நியாயும் யாராகி யாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாட்டில் சொல்வதை போல, அந்த பாட்டில் இருக்கின்ற தலைவி சொன்னதை சொல்வதை போல ஒரு ஒரு சாயல் இந்த வரியில இருக்கு. உனக்கும் உன் தன்னோடு, உனக்கும் எங்களுக்கும் உறவேல். உறவேல் அப்படின்னா உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றாலும் நமக்கு நமக்கு என்பது இங்கே எல்லாமேங்க, நம்ம எல்லாத்துக்கும். எங்களுக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, இங்கே ஒழிக்க ஒழியாது என்றால் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் எந்த உறவும் இல்லை என்றாலும் உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற இந்த உறவை, எந்த உறவை, இப்பொழுது இருக்கின்ற இந்த பக்தி சார்ந்த இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. இப்போ குறிப்பா இதை சொல்லுவாங்க, இது பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கும் எங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு, ஒரு உறவு இருக்கு, எந்த சம்பந்தமும் இல்லை உனக்கும் எனக்கும் எங்களுக்கும். அப்படி இல்லை என்றாலும் உனக்கும் எனக்கும் இருக்கின்ற இந்த பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. இது ரொம்ப அழகா அந்த குறுந்தொகையினுடைய பாட்டோட பொறுத்தலாம். அப்போ பிரிக்க முடியாது. அறியாத, அறிவில்லாத சிறு பிள்ளைகளாம் என்றால் சிறிய பிள்ளைகளாகிய நாங்கள் உன்னை அன்பினால் என்றால் உன்னிடத்தில் உள்ள அன்பினால் சிறுபேர் அழைத்திடவும். இங்க சொல்ற சிறுபேர் அப்படின்னா உன்னை பல சமயங்கள்ல ரொம்ப சகஜமாக நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டுல பல இடத்துல ரொம்ப சகஜமா சொல்றாங்க. பல இடத்துல பார்த்தோம். அதாவது விழிக்கின்ற சொல்லையும் சரி, நாராயணா அப்படின்னு சொல்லும்போது சரி, கோவிந்தா என்று சொல்லும்போதும் சரி, எல்லா இடத்துலயும் நாங்க உன்னை ரொம்ப சகஜமா, ஏன்னா பெரியவர்களை மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்பது விதி. அப்ப இங்க உன்னை பல இடத்துல நாங்க சகஜமா பேசியிருக்கோம். இந்த சகஜமாக பேசியதனால அதை மனசுல வச்சுட்டு சீறி அருளாதே, எங்கள் மீது நீ கோபம் கொள்ளாதே இறைவனே, எங்களுடைய இறைவனே, நீ தாராய் பறை என்றார். பறை வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மனதார எங்களுக்கு நீ என்ன வேண்டும் என்று நினைக்கிற, எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நீ தருவாயாக என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப அழகா இந்த பாட்டுல நீங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது இந்த முல்லைக்காட்டுக்கு போய் ஆடு மாடு பசுக்களை, அதாவது கறவை பசுக்களை பாதுகாத்து அந்த உணவை உண்கின்ற நாங்கள் பொதுவா அந்த அனுபவம் தாங்க, அந்த அனுபவம் தான். ஏன்னா குறிப்பா வியாபாரத்திற்காக வேறு இடத்திற்கு செல்பவர்களுக்கு அனுபவம் பெருசு. அப்படி இல்லாம இவர்களுடைய அனுபவம் என்பது ஒரு குறுகிய வட்டத்தோடு மட்டுமே நிற்கின்ற அனுபவம். ரொம்ப ஆழமான ஒரு பொருளை இங்கே ஆண்டாள் சொல்கிறார். ரொம்ப ஆழமான பொருளுங்க. இவர்களுடைய அனுபவம் ரொம்ப குறைவு. குறிப்பாக இந்த உலகம் சொல்லும் அனுபவம் குறைவாக யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அறிவு குறைவுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா சொல்றேனே, நமக்கு விவேகானந்தருடைய கிணற்று தவளைங்கிற ஒரு கதையை நம்ம படிச்சிருப்போம். அதாவது இன்னைக்கு சொல்லுவாங்க, அதாவது நீ எப்ப பார்த்தாலும் நீ கிணத்து தவளையால இருக்க அப்படிம்பாங்க. அப்போ கிணற்று தவளைக்கு உலகம் தெரியாது அப்படிம்பாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க 4 இடத்துக்கு போங்க, 4 இடத்துக்கு சுத்துங்கன்னு. ஆனா இங்கே ஆண்டாள் சொல்கிறாள், இந்த ஆயர் குலத்தில் இருக்கின்ற இடையர்களுக்கு அனுபவம் குறைவுதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பசுமாடுகளோடு போவாங்க, காட்டுக்கு போவாங்க, காட்டுக்கு மேய்ச்சலை விட்டுட்டு அங்க கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. அடுத்த நாள் மீண்டும் அதே போல செல்வதும் வருவதும் தான் அவர்களுடைய வாடிக்கையான வாழ்க்கை. அப்ப அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அறியாத, எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, உலகம் தெரியாது. இப்படிப்பட்ட எங்களுக்கு எங்களுடைய பிறப்பினுடைய அந்த பயனை, அந்த புண்ணியத்தை
உன்னை பெற்று வளர்த்ததால அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் இங்கே பிறந்தவன் கிடையாது, அந்த இடத்திற்கு வந்து வளர்ந்தவன். உன்னை பெற்று எங்களுடைய பேராக பெற்று வளர்த்ததால அதை நாங்கள் அடைந்தோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை, எங்களிடம் குறை இருந்தாலும் உன்னிடம் குறையே இல்லைங்கிறாங்க. இப்போ இதுல ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசனுங்க. எங்களுக்கு அறிவு குறைவுன்னு சொல்றாங்க, ஆனா எங்க கிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் உன்னிடம் குறையே இல்லை. இதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணுங்க. இப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். பொதுவா சொல்லுவாங்க, ஒருவரை பாராட்டுவதற்கும் நம்மிடம் இருக்கின்ற தவறை ஒத்துக்கொள்வதற்கும் ஒரு பெரிய மனசு வேணும்பாங்க. அப்போ சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல ரொம்ப அழகா அடுத்தது நம்ம பார்த்தோம், நாங்க அறியாமல் செய்த பாவம் பிழைகளை, நாங்க தெரியாம பல பிழைகளை செய்திருப்போம், நீங்க அதை எங்களுக்கு மன்னிக்கணும், அந்த அந்த பிழைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். என்ன பிழையை செய்திருப்போம் அப்படின்னா அவர் சொல்றா, அதாவது தெரியாம பல இடத்துல உன்னை வந்து சிறுமையோடு அழைத்திருப்போம். அது என்ன சார் சிறுமைனா, சகஜமா இப்ப உதாரணமா ஒருத்தர் டே அப்படின்னு அழைப்போம், ஒருவரை டே என்று அழைப்பது சிறுமைதான். ஆனா அவங்க சொல்றாங்க, உன்னை பல இடத்துல நாங்க வந்து சிறுமையாக அழைத்திருப்போம், உன்னை சகஜமாக அழைத்திருப்போம், இதனால நீ கோபம் கொண்டு சீராதே. ஏன்னா பொதுவா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சப்புறம் அந்த விஷயத்தை அசை போட்டு பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தோணும். அட ஒரு நாள் நான் போகும்போது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தான், ஒரு நாள் வணக்கம் வைக்கும் போது இந்த ஆள் எனக்கு வணக்கமே வைக்காம போயிட்டா, இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்லங்க. அது கொஞ்சம் இந்த பெயரை சொல்லும் போதும் ஒருவர் நமக்கு மரியாதை கொடுக்கும் போதும் அது ரொம்ப பாதிக்குங்க நம்மள. ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இந்த மனசுல ரொம்ப இந்த ஹர்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி உன்னை சகஜமா பல இடத்துல அழைத்திருப்போம், உன்னை சிறுமைப்படுத்தி பேசியிருப்போம், அதனால நீ தயவு செய்து எங்க மேல கோபம் கொள்ளாதே. ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எங்களுக்கு அறிவு குறைவுதான், ஆனா உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, உறவும் இல்ல. ஆனாலும் உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்பது, அந்த பந்தம் என்பது யாராலும் அழிக்க முடியாதது. யாராலும் இன்னைக்கு அழகா அழகா ஒரு இந்த இடத்துல ஒரு முதுமொழி ஞாபகம் வருது, அழுதாலும் பிள்ளையை அவள்தானே பெற வேண்டும் அப்படிம்பாங்க. அதாவது இவ அழுதாலும் சரி, பிள்ளை அழுதாலும் சரி, அந்த பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அம்மாவினுடைய கடமைங்க. அப்ப அப்படி இங்க சொல்றான், உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற பந்தம் இருக்குல்ல, அந்த பந்தம் இரத்த சம்பந்தப்பட்ட பந்தமா இல்லை என்றாலும், பிறப்பு சம்பந்தப்பட்ட பந்தமா இல்லை என்றாலும், உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற இந்த பந்தத்தை, இந்த உறவை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா குறிப்பா இந்த பந்தங்கள் ஒரு சில இடத்துல அழிஞ்சு போயிருங்க. அதாவது கூட இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் கட்டி போகும்போதும், அப்படி போகும்போது அந்த உறவுக்குள் இருக்கின்ற அந்த இணக்கம் குறைகின்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க சொல்றான், இந்த உறவை அழிக்கவே முடியாது. சொல்லிட்டு அவ கடைசியா சொல்றா பாருங்க, நாங்க வந்து உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது சகஜமா பேசணும்லங்க, அந்த சகஜமா நாங்க எதனால பேசியிருப்போம்னா, ஒண்ணு எங்களுடைய அறியாமையால பேசியிருப்போம், இல்லாட்டி எங்களுடைய அன்பால பேசியிருப்போம். அறியாமை அன்பால பேசியிருப்போம். அதனால எங்களை நீ தப்பா எடுத்துக்காத, எங்கள் மீது கோபம் கொள்ளாதே, எங்கள் மீது சீற்றம் கொள்ளாதே என்று சொல்லுகின்ற ஒரு போக்கை பார்க்கிறோம். அப்ப இத நடத்தும் போது எனக்கு ஒருத்தருடைய வரி ஞாபகம் வருது. தாயுமானவர் சொல்வாரு, கல்லாதவரே நல்லவர் அப்படிம்பாரு. ஏன் சார் கல்லாதவரே நல்லவர் அப்படின்னா, கல்விக்கு வந்து ஒரு இயல்பு இருக்குங்க. அதாவது இந்த அரைக்குறையான கல்வி இருக்குல்லங்க, இந்த அரைக்குறையான கல்வி ஒரு முழுமையான ஞானத்தை பெறாத ஒரு கல்வி என்பது நம்மை ஒரு ஆணவக்காரனாக மாற்றிவிடும். நீங்க பார்க்கலாம், இன்னைக்குமே நமக்கு சொல்லுவாங்களாங்க, நிறைக்குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அரைக்குறையா இருக்கிறவங்க, இந்த அரைக்குறை அறிவை பெற்றவர்கள் மிகுந்த கர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க, செருக்கு கொண்டவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றா, தாயுமானவர் சொல்றாரு, இந்த உலகத்துல யார் கல்வி கற்கவில்லையோ, கல்லாதவரே அப்படின்னா கற்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம், கற்காதவரே நல்லவர் அப்படிங்கிறார். அப்ப இந்த சொல்லுக்குள்ள மிக ஆழமான பல பொருள் இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு வந்து யோசிச்சு பார்த்தா படிச்சவங்க எல்லாம் தாங்க நிறைய தப்பு பண்றோம். படித்தவர்கள் நிறைய தப்பு பண்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஏசியாலையும் ஃப்ரிட்ஜாலையும் இன்னைக்கு சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாதிக்குது நமக்கு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துவதும், அந்த விளைவுக்கு காரணமான அந்த குளிர்சாதன பெட்டியையும் இந்த குளிரூட்டுகின்ற இந்த பெட்டியையும் பயன்படுத்துறதும் படிச்சவங்க தான் அதிகம். நீங்க கிராமப்புறத்துல இருக்கிற ஒருத்தர் இதை செய்யவே மாட்டார்.
நீங்க பார்க்கலாம். அப்போ இப்படி பார்த்தா அணுகுண்டு கண்டுபிடிச்சதுல இருந்து எல்லா அறிவியல் கண்டுபிடிப்பும் நமக்கு நம்முடைய வேலையை சுலபமாக்கினாலும் அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாதுங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. கடந்த பெருந்தொற்று காலம் அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம். நம்ம பார்க்கலாம் அந்த பெருந்தொற்று காலத்துல அந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். பொதுவா சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிம்பாங்க. அதாவது அது ஒரு வகையில் இயற்கை நம்மை நின்றுதான் இந்த பெருந்தொற்று காலம் என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை நமக்கு கொடுத்தது. அதை நம்ம மறக்கவே கூடாது. இயற்கை மறக்க கூடாது. ஆக இங்கே சொல்கிறாள், ரொம்ப அழகா சொல்றா, எங்களுடைய அனுபவ குறைவு, எங்களுக்கு அறிவும் குறைவுங்கிறார். இப்போ எங்களிடம் இருக்கின்ற அறிவு குறைவு என்று சொல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மனம், யோசிச்சு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல ஏன் இங்க நம்ம சொல்றாங்க, நம்ம இந்த சைவத்துல கூட நிறைய இடத்துல பார்த்தோம். நாயேனை என்கிற ஒரு இடத்துல பார்த்தோம். கடைபட்ட நாயேனை என்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தி திருஞான சம்பந்தம் நினைக்கிறேன், எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அன்பின் மிகுதியால சொல்லுகின்ற சொல். அதாவது என்னுடைய இந்த ஆணவம் இருக்கின்றது அல்லவா, இந்த கர்வம் இருக்கின்றது அல்லவா, உன் முன்னால் நாயை போல அந்த கர்வத்தையும் அந்த ஆணவத்தையும் குறைப்பது தாங்க அதனுடைய அடிப்படை நோக்கமே. ஏன்னா அது குறைந்தால்தான் நீங்க கல்விக்கே போக முடியும். இரண்டாவது, கற்பதும் மனதில் பதியும். மூன்றாவது, பக்தியை தேடி இறையை தேடி செல்ல முடியும். இந்த கர்வம் ஒழியும் வரை அது செய்யவே முடியாது. நீங்க சொல்லிட்ட இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பொருள் இருக்கு. அதாவது எங்களுடைய அனுபவமும் அறிவும் குறைவுதான், ஆனால் கண்ணா உன்னை அறிவதுதான் எங்களுடைய அறிவு. உன்னை அறிகின்ற அந்த அறிவை தவிர வேறு என்ன வேண்டும்? உங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கலாங்க, இருந்துட்டேன்ன இந்த உலகமே உன்னில் தொடங்கி உன்னில் தானே முடியுது. அப்போ கண்ணனே உன்னை அறிகின்ற அந்த அறிவு, அதுலதான் சொல்றான். என்ன சொல்றான்? எங்களிடம் குறை இருந்தாலும் உன்னிடம் குறை இல்லை. என்ன அப்படின்னா நீ வந்து எங்களை குறை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய். எந்த விதமான குறை இல்லை. தப்பி தவறு எங்களுக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் அது எங்களிடம் இருக்கின்ற குறை, எங்களிடம் இருக்கின்ற குறை என்பதை ஒத்துக்கொண்டு அறிவையும் அனுபவத்தையும் மிக ஆழமாக ஆண்டாள் பதிவு செய்யலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, இவங்க சொல்றான், பதிவு செஞ்சுட்டு கடைசியை முடிக்கும் போது பாருங்க, எங்களுடைய அறிவு என்பது உன்னை அறிவதாக இருக்கின்றது. உன்னை அறிவதை விட பெரிய ஒரு அறிவு இருக்கா? இல்ல அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு தன்மைய இந்த பாட்டுல மிக 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 ஆழமாக ஆண்டாள் சொல்கிறார். மிக ஆழமாகங்க பார்க்கலாம். நான் சொன்னேன், இதோட அந்த குறுந்தொகை பாட்டை ரொம்ப அழகா இதுல வந்து நம்ம லிங்க் பண்ற வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் ஆழமாக இந்த பாட்டுக்குள்ள பல விஷயம் இருக்கு. அதான் சொன்னேனே, ஒவ்வொரு சொல்லாட்சியும், இங்க சொல்கின்ற கறவை என்கின்ற சொல்லாட்சி ஆகட்டும், இங்கே சேர்ந்து உண்போம் என்கின்ற ஒரு சொல்லாட்சி, மிக சிறந்த ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு சொல்லாட்சி. காணம் என்கின்ற ஒரு சொல்லாட்சி, ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சி. உறவேல் என்கின்ற ஒரு சொல்லாட்சி, இதெல்லாமே ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சிங்க. அப்போ இந்த இடத்துல சீரி அருளாதே இறைவா, அந்த இறைவாங்கிற அந்த சொல்ல கூட ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா, கோபம் இருக்கலாம், நாங்கள் அப்படி பேசியிருக்கலாம், பேசும்போது அப்பொழுது நீ அதை மறந்திருக்கலாம், இப்பொழுது உனக்கு நினைவிற்கு வரலாம், எங்கள் மீது நீ சீரி அருளாதே. ரொம்ப அழகான சொல்லுங்க. அது என்ன சார் சீரி அருளாதேன்னா, என்னைக்குமே ஒரு பொருளை தரும்போது, ஒன்றை காட்டும் போது ரெண்டு மனநிலையில தரலாம். ஒண்ணு விருப்பத்தோடு தருவது, ரெண்டாவது வேற வழி இல்லைன்னு கொடுக்கிறது. அப்ப இங்க கோபத்தோடு எங்களுக்கு ஒரு விஷயத்தை தராத, ஏனென்றால் கோபத்தோடு உன்னிடம் இருந்து இதை பெற நாங்கள் விரும்பவில்லை. கோபத்தோடு தருவது உண்மையான அன்பில்லை. கோபமும் அன்புதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இவ்வளவு நோன்பு நோற்று அந்த நோம்பினுடைய பயனாக ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பொழுது அதற்குள் அந்த சீற்றம் வேண்டாம், கோபம் வேண்டாம். நீ சீற்றம் கொண்டால் தாங்காது, ஏனென்றால் நாங்கள் அறிகின்ற ஒரே பொருள் நீதான். உனக்கும் எனக்கு எங்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்பது யாராலும் அழிக்க முடியாத உறவு. அதனால நாங்கள் செய்த இந்த பிழைகளை பொறுத்துக் கொள்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, எதையே செய்தாலும் அதை செய்து முடிந்த பிறகு அதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னித்துக்கொள் என்று நாம் வணங்குவது என்பது எனக்கு ஒரு முறையா இருக்கு. நீங்க பார்க்கலாம், கோயில்ல ஒரு பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கும்பாபிஷேகத்தினுடைய மறுபூசைன்னு வைப்பாங்க. ஏன் மறுபூசைன்னு வைப்பாங்கன்னா, அந்த நாளில் நாம் ஏதேனும் சடங்குகளில் தவறோ குறையோ வைத்திருந்தால் அதை சரி செய்வதற்காக அப்படி வைப்பாங்க. மறுபூசை என்பதை வைப்பார்கள்.
சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. இன்னும் ஆழமா இந்த பாட்டுல பல பொருள்கள் இருக்கின்றது. ஆகவே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக அழகான ஒரு சொல்லாட்சிங்க. இந்த பாட்டு மிக அழகான சொல்லாட்சி. இந்த இடத்துலயும் ஆண்டாள் மீண்டும் தன்னை நிரூபிக்கிறார். நிரூபிச்சுட்டே இருக்காங்க. கடைசியா போக போக அவளுடைய ஆற்றல், அவளுடைய அந்த படைப்பு நுட்பம், நுணுக்கம், அவளுடைய ஞானம், அவளுடைய பக்தி இதெல்லாம் கூடிக்கொண்டேதான் போகின்றது. அந்த வகையில இந்த பாடலும் மிக அழகான பாடல். அடுத்து நம்ம 29வது பாடலுக்கு செல்வோம். 29வது பாட்டுங்க. சரி. இதுல ஆண்டாள் பாடுகிறாள், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் ஏழாய் பெற்ற மெய்ந்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை வரை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏடேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவா என்கிறார். மிக அழகான மிக அழகான ஒரு ஒரு பாடல். இந்த பாட்டுல அவர் சொல்றா பாருங்க, சிற்றம் சிறுகாலை. சிற்றம் சிறுகாலை என்றால் மிக விடியற் காலையில் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிற்றம் என்றால் மிக விடியற், ரொம்ப விடியற், தொடக்க விடியல் அர்த்தங்க. தொடக்க விடியல்ல கொஞ்சம் விடிஞ்சு இருக்குல்லங்க, அந்த அடிவானம் மட்டும் லைட்டா அப்படியே ஒரு வெள்ளை அப்படின்னு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சிற்றம் சிறுகாலை மிக விடியற் காலையில் வந்து வந்து உன்னை சேவித்து, இங்கே சேவித்தல் அப்படின்னா உன்னை பணிதல் அப்படின்னு அர்த்தம். சேவித்தல் என்றால் பணிதல். அப்ப உன்னை பணிந்து உன் பொன் தாமரை அடியே, அதாவது பொன்னால் தங்கத்தால் செய்த தாமரைக்கு இணையான உன்னுடைய திருவடிகளை பாருங்க, பொன்னாலான தாமரைக்கு இணையான உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்ற என்றால் துதிக்கின்ற பொருள் காரணம் கேளாய் கேட்டுக்கொள். அப்ப இவ்வளோ சொல்லிட்டு இந்த 28 பாட்டு சொல்லிட்டு இந்த 29வது பாடல்ல இந்த ஆண்டாள் சொல்கிறாள் பாருங்க, கண்ணா இவ்வளோ விடியற் காலையில நாள்தோறும் வந்து உன்னுடைய பொன்னாலான தாமரை பூவை ஒத்த உன்னுடைய இந்த அடிகளை நாங்கள் போற்றுகின்ற காரணம் என்ன தெரியுமா? இப்பதான் சொல்ற காரணத்தையும் இப்பதாங்க சொல்றேன். பொதுவா இது ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு லாஜிக் இல்லாதது போல தோணும். காரணத்தை இப்பதான் சொல்றா பாருங்க, காரணம் கேளாய், நாங்கள் சொல்கின்ற என்ன காரணத்துக்காக நாங்க வந்திருக்கோங்கிற அந்த காரணத்தை சொல்கிறோம், நீ கேளாய், நீ கேட்டுக்கொள். இது வரைக்கும் அந்த காரணத்தை ஓப்பனா சொல்லாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது பறை கேட்கிறாங்க, என்னென்ன தேவை என்பதை கேட்கிறாங்க, மார்கழி நீராடவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்ன காரணத்திற்காக உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறோம் என்று சொல்லல. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம்னா இந்த பாவை நோம்பால் என்ன கிடைக்குங்கிறது சொன்னாங்க. பாவை நோம்பு நோற்ற பிறகு என்ன கிடைக்கும் என்பதை நம்ம கடந்த பாடல்கள்ல பார்த்தோம். அப்ப இங்க அவன் சொல்றா காரணம் கேளாய், பொருள் கேளாய். பாருங்க, பெற்றம் மேய்த்து, பெற்றம் என்பது இங்கே மாடுன்னு அர்த்தங்க. பெற்றம் மேய்த்து, பெற்ற மாடு மேய்த்து உண்ணும் வாழ்க்கை நடத்துகின்ற, அதாவது எங்களுடைய தொழிலே மாடு மேய்த்து உண்பவர்கள், அதாவது வாழ்க்கை நடத்துகின்ற குலத்தில் பிறந்து, அப்ப அந்த குலத்திலே பிறந்து, குலம் என்பது அந்த 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 சமூகம் நடத்துங்க, அந்த சமூகத்துல பிறந்து நீ எங்களை குற்ற ஏவல் கொள்ளாமல். இங்க சொல்ற குற்ற ஏவல் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய கையால் அப்படின்னு சொல்லுவாங்க. கையால் அப்படின்னா சின்ன சின்ன சேவைகள் செய்கின்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சின்ன சின்ன இதை கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொல்லாட்சியில சொல்லுவாங்க. அப்போ உன்னை எங்களை, அதாவது குற்ற ஏவல் கொள்ளாமல் எங்களை உன்னுடைய அந்த கைங்கரியத்திற்காக, குற்றுனா சின்னன்னு அர்த்தங்க, சின்ன சின்ன ஏவலுக்கு எங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ போகக்கூடாது. நான் எங்களுக்கு ஒரு ஆசை, ஏன் உங்களை இந்த 28 நாளா உன்னை சுத்தி வரோம்னா, நீ ஆடு மாடுகளை மேய்க்கின்ற அந்த சாதியில் பிறந்துள்ள, சாதி இங்க சொல்ற குலம் என்பதை நம்ம சாதி அப்படின்னு சொல்லலாம், அந்த சமூகத்தில் பிறந்துள்ள நீ எங்களை, நாங்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், நீ எங்களை உனக்கு குற்றேவல் செய்பவர்களாக கொள்ளாமல், உனக்கு கைங்கரியம் செய்பவர்களாக கொள்ளாமல் எங்களை நீ, அதாவது கொள்ளாமல் விடக்கூடாது. கோவிந்தா, பசுக்களை காப்பவனே, இன்று மட்டும்
பறைகொள்வான் அன்று கான். அதாவது உன்னுடைய அருள் கொண்டு உன்னுடைய இந்த அருளை அருள் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். உன்னுடைய அருளை நாங்கள் இன்று மட்டும் நாங்கள் பெறுவதோடு நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் நிற்கக்கூடாது. பாருங்க, பறைகொள்வான் அன்றுதான், இன்றைக்கு மட்டுமே. இன்னைக்கு நீ வந்து பாவை நோன்பு முடிந்து பறை கொடுத்து விட்டாய், உன்னுடைய அருளை தந்து விட்டாய். அது இன்றைக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கு மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்திற்கு மட்டும் கிடையாது, 7 பிறவிக்கும். 7 பிறவிக்கும் இந்த நிலை இருக்குல்ல, உன்னிடம் பறை பெறுகின்ற நிலை இருக்கின்றதல்லவா, உன்னிடம் அருள் பெறுகின்ற நிலை இருக்கின்றதல்லவா, இது 7 ஜென்மத்துக்கும் உன்னோடு ஒற்றுமையாவோம் என்றால் சேர்ந்தவர்களாகவே இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சார் ஒற்றுமையாவோம் அப்படின்னா, உன்னை விடாமல் உன்னோடு இருப்போம் ஒன்று, உன்னோடு இணங்கி இருப்போம் என்பது ஒன்று, மூன்றாவது உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருப்போம் என்பது ஒன்று, உன்னை விரும்பி இருப்போம் என்பது ஒன்று. அப்ப இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சியில சொல்றான். ஒற்றுமையாவோம், சேர்ந்தவர்களாகவே இருப்போம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றால் உனக்கு நாங்கள் என்றைக்குமே அடிமையாக ஆட்செய்வோம் என்பது அடியாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. நான் என்ன உன்னுடைய ஆளா அப்படிம்பாங்க. ஆளா அப்படின்னா அடியாளான்னு அர்த்தம், உன்னுடைய அடிமையான்னு அர்த்தம், உன்னுடைய பணியாளா அப்படின்னு அர்த்தம். அப்போ உனக்கு அடிமையாக இருப்போம். மற்ற நம் காமங்கள், அதாவது உனக்கு அடிமையாக இருப்பது, உனக்கு சேவகம் செய்வது என்பதை தாண்டி எங்களுடைய மனதில் இருக்கின்ற காமம் என்பது விருப்பம் அர்த்தம். இந்த சொல்லாட்சி ஆண்டாள் பயன்படுத்துகிறார். காமம் என்பது விருப்பம் அர்த்தம். விருப்பம் சாதாரண விருப்பமான கிடையாது, காமம் என்பது பெரு விருப்பம் அர்த்தம். அப்போ இதை தவிர எங்களுடைய மனதில் வேறு விருப்பங்கள் இருந்தால், பெரு விருப்பங்கள் இருந்தால் அதை மாற்று என்றால் அதை அகற்றி விடு அர்த்தம். ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்றார். ஏன்னா மனிதனாக பிறந்தவர்களுக்கு மனசு நிறைய ஆசை இருக்குங்க, ஆசை இருக்கும், பேராசை இருக்கும். அப்போ இங்க காமம் என்பது பெரு விருப்பம். இந்த ஆண்டாள் சொல்கிறாள் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றா. கண்ணா, நாங்க இந்த அதிகாலையில் எழுந்து உன்னை சுற்றி உன்னுடைய திருவடிகளை போற்றி உன்னை அருகே வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கம் என்னன்னு அவ சொல்றா. அதாவது உன்னை போற்றி வருகிறோம். உன்னை இதனால் நாங்கள் அடைகின்ற நோக்கம் என்ன, எங்களுடைய வேண்டுகோள் என்ன, நாங்கள் எதற்காக, என்ன காரணத்திற்காக செய்கின்றோம் என்பதை உனக்கு நாங்கள் சொல்கிறோம், நீ காதார கேளுங்கிறா. அப்ப இவ்வளவு நேரம் வந்து இதை சொல்லல, நம்ம ஏற்கனவே சொன்னதை போல சொல்லிட்டு அவ சொல்றா, இந்த ஆயர்குடியில் இருக்கிறோம், இந்த ஆயர்குடியில நீ இந்த ஆயர்குடியை சார்ந்தவன், நாங்களும் இந்த ஆயர்குடியை சார்ந்தவர்கள் தான். 2வது, உன்னை போலவே நாங்களும் பசுக்களை மேய்த்து பயன்பெறுபவர்கள். அப்ப அதனால எங்களை நீ கைவிடாதே அப்படின்னு அர்த்தம். கைவிடாதே, இது வந்து உன்னுடைய தகுதிக்கு அழகல்ல என்கிறார் ஆண்டாள். உன்னுடைய தகுதிக்கு அழகல்ல. அது மட்டும் இல்லாம உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற இந்த பந்தம், எங்களுக்கும் இருக்கின்ற இந்த உறவு, நீ எங்களுக்கு தந்த இந்த அருள், இந்த பறை, அது இந்த நாளுக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டுக்கு மட்டுமல்ல, இந்த ஜென்மத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் 7 ஜென்மத்திற்கும் உனக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு நிச்சயமாக இது நீங்காது. ஏற்கனவே போன பாட்டிலே சொல்லிட்டு அழிக்க முடியாது. அதனால நாங்கள் உனக்கு மட்டும்தான், இது 7 பிறவிக்கும் உனக்கு மட்டும்தான் சேவகம் செய்பவர்கள், அடிமை செய்பவர்கள். எனவே இதுதான் எங்களுடைய ஆசை. அப்ப ஆண்டாள் சொல்லிட்டாங்க, இதுதாங்க எங்களுடைய ஆசை. இந்த ஆசைதான், இதற்காக தான் நான் உன்னை வந்து இந்த மார்கழி மாதத்துல சுற்றி வந்தோம். உன்னை கருதிய பொருளும் இதுதான், உன்னை வந்து கருதிய பொருளும் இதுதான். அதனால எங்க மனசுல இதை தவிர, இதுதான் எங்களுடைய ஆசைங்க, இதை தவிர வேறு பெரிய ஆசைகள் இருந்தால் அதை நீ அகற்றி விடுங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கா ஆண்டாள் சொல்றாங்க. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது உன்னுடைய அன்புதான் நாங்கள் கருதிய பொருள். ஆகவே இதுல கடைசியா ஆண்டாள் சொல்றான், இறைவனை அடைவதற்கான ஒரே வழி பக்தி தான். அது என்ன சார் பக்தி அப்படின்னா, இறைவன் மீது நாம் கொள்கின்ற பெரும் காதல், அது பக்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்கள் மீது அடைவது காதல், இறைவன் மீது அடைவது வந்து பக்தி, பெருங்காதல், அந்த பக்தின்னு சொல்லுவோம். அப்ப ஆண்டாள் சொல்றா, எங்களுடைய ஒரே நோக்கம் உன்னை அடைவது. 2வது, 7 பிறவிக்கும் உன்னை அடைவது. 7 பிறவிக்கும் உனக்கு அடிமையாக இருப்பது, உனக்கு சேவகம் செய்வது.
இந்த ஒரே ஒரு காரணம் தான், இந்த ஒரே ஒரு ஆசைதான். இதை தவிர எங்களுடைய மனதில் பேராசைகள் இருந்தால், பெரும் விருப்பங்கள் இருந்தால் நீ அதை அகற்றுங்கிறாங்க. ரொம்ப அழகான சொல். இந்த திருப்பாவையினுடைய இந்த பாட்டை உயர்நிலை பாட்டு அப்படிம்பாங்க. ஏன் உயர்நிலை பாட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த திருப்பாவையினுடைய உட்பொருள், இதற்குள்ள ஒரு உட்பொருள் இருக்குல்லங்க, அதை வந்து பரம தாத்பரியம் அப்படிம்பாங்க. அந்த உட்பொருளை சொல்லுகின்ற பாட்டு. அவ்வளவுதாங்க, ஆண்டாள் சொல்லிட்டா, இதனுடைய உட்பொருள் இதுதான், எங்களுடைய நோக்கம் இதுதான், எங்களுடைய காரணம் இதுதான், உன்னுடைய காதுல கேளு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்லாம இப்போ இந்த முடிகின்ற தருவாயில இதுதான் கண்ணா எனக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த நறுக்கு தெரித்தார் போல அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்டாள் மிக தெளிவா சொல்றா, அவனுடைய காதுகளுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்றா, வாங்குறதுக்கு முன்னாடி சொல்றது. இதுல பாருங்க, இதுல கூட ஒரு பெரிய நுணுக்கத்தை கையாள்றா. எல்லாவற்றையும் வாங்குவதற்கு முன்பு இப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொன்னா அவங்க இருவருக்கும் இருக்கின்ற அந்த புரிதலை கொச்சைப்படுத்துவதை போல. இப்போ நெருங்கிய ஒரு உறவு இருக்குங்க, அந்த நெருங்கிய உறவுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் சொல்வதற்கு முன்பு நாம் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான உறவு. அததான் குறிப்பறிதல் அப்படிம்பாரு நம்முடைய வள்ளுவ பெருந்தகை. அப்ப இந்த குறிப்பறிதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், உறவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த குறிப்பினால் அறிந்து கொள்வதுதான் உண்மையான உறவு. அப்படி இல்லாம ஓப்பனா சொல்றோம் வைங்க, அப்படி சொல்வது என்பது அந்த உறவுக்குள் இருக்கின்ற புரிதலை நாம் சற்று கொச்சைப்படுத்துவதை போலதான். அப்ப இங்க ஆண்டாள் கடைசி வரைக்கும் சொல்லாம எல்லாத்தையும் வாங்கின அப்புறம் சொல்றான், எங்களுடைய ஆசை இதுதான் கண்ணா, அதனால இந்த 7 ஜென்மத்துக்கும் உனக்கு சேவகம் செய்ய வேண்டும், உன்னுடைய அருளை பெற வேண்டும், உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அது அடிமைன்னு சொல்றது வந்து இங்க ரொம்ப மோசமான சொல்லல்ல, அன்பின் மிகுதியால், அன்பால் உன்னை சேவிக்க வேண்டும், இதை தவிர வேறு ஒரு காரணம் இல்லை, உன்னை அடைவது ஒன்றுதான் எங்களுடைய நோக்கம், இந்த நோம்பினுடைய பலன் என்பதை ஆண்டாள் இந்த பாட்டுல சொல்றா. ரொம்ப அர்த்தங்க. இந்த ஆண்டாளினுடைய அந்த அறிவுத்திறம், அந்த அறிவினுடைய அந்த பேராற்றல் வந்து இந்த பாட்டு இன்னும் நம்மை வியக்க வைக்கின்றது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த சொல்லுகின்ற அந்த முறை இருக்குல்ல, அந்த முறையும் அதை சொல்லுகின்ற அந்த சொல்லாட்சியம் இருக்குல்ல, அது அது வந்து வாய்ப்பே இல்லைங்க. நான் தான் திரும்ப திரும்ப ஆண்டாள் அவளை நிரூபிக்கிறார், அவளுடைய வரிகள் நிரூபிக்கின்றது. இதை படிக்கும் போது நமக்கு இப்பவும் அந்த நிலையில் இருந்து நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு வந்து அப்படியே ஒரு மயிர் கூச்சரியுங்க, இந்த கூஸ் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு. நீங்க பாருங்க, சொல்ற, அதாவது இன்னைக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து பறை கொள்வது எங்களுடைய இதல்ல, 7 ஜென்மத்திற்கும் உன்னுடைய அந்த பறையை பெற வேண்டும், உனக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுகின்ற இந்த அது இருக்குல்லங்க, உனக்கேதான் ஆட்சி செய்வோம். ரொம்ப அழகான வரிங்க. உனக்கேதான் ஆட்சி செய்வோம், உனக்குதான் நாங்கள் அடிமையாக இருப்போம், உனக்கு ஆளாக இருப்போம், இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று இந்த ஆண்டாள் சொல்கிறார். உண்மையிலேயே ஒரு உயிர்நிலை பாட்டு தான். ஏன்னா அதனுடைய நோக்கம் என்னங்கிறத சொல்லுகின்ற பாட்டு. நாம் திருப்பாவையினுடைய இறுதியை எட்டிவிட்டோம். நம்முடைய அடுத்த பாட்டு திருப்பாவையினுடைய இறுதி பாட்டு 30வது பாடல். இந்த பாடலும் மிக முக்கியமான ஒரு பாடல் தான். நம்ம பார்க்கலாம், முதல் பாட்டை ரொம்ப அழகா, அவ்வளவு அழகாக தொடங்கிய ஆண்டாள் அந்த இறுதி பாட்டை எப்படி முடித்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆண்டாள் இந்த இறுதி பாட்டை அவள் பாடுகிறாள். இதுல ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அழகா பாடுறாங்க, ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்றாங்க. வங்கக்கடலை கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரரன்று மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் என்பாவா என்கிறார் ஆண்டாள். அப்ப இந்த பாட்டுல ஆண்டாள் சொல்கிறாள், வங்கம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா மரத்தால் ஆன கப்பல்கள் ஓடுகின்ற அப்படின்னு அர்த்தங்க. வங்கம் என்பதற்கு மரக்கலம் அப்படின்னு அர்த்தம், மரத்தால் ஆன கப்பல் அப்படின்னு அர்த்தம். அப்போ மரத்தாலான கப்பல்கள் ஓடுகின்ற, வங்கம் என்பதற்கு அர்த்தங்க கப்பல்னு அர்த்தம். கடல் என்பது இங்கே திருப்பார் கடல் அர்த்தம். திருப்பார் கடல் என்பது நமக்கு தெரியும், அவர் பள்ளி கொண்டிருக்கின்ற கடல். அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு முரண்பாடு, திருப்பார் கடலில் வந்து கப்பல் ஓடுதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆனா இங்க ஒரு யதார்த்தமா ஆண்டாள் சொல்கிறார். சரி பார்க்கலாம். வங்கம் அதாவது மரக்கலங்கள் ஓடுகின்ற கடல், திருப்பார் கடலை கடைந்த, அந்த திருப்பார் கடலை கடைந்த மாதவன் என்பது ஒரு பெரிய தவத்தை, தவம் என்பது நமக்கு தெரியுங்க, புலன் அடக்கம். மாதவம் பெரிய தவம், இங்க சொல்கின்ற அந்த பெரிய தவத்தின் பயனாக
திருமகளை பெற்றதாக சொல்வார்கள். அப்ப இந்த இடத்துல இத லக்ஷ்மி நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாதாரணமாக லக்ஷ்மி கிடைக்க மாட்டாள், ஒரு பெரிய தவத்தின் பயனாக கிடைப்பவள் என்பதை இந்த இடத்துல. அப்ப இங்க இந்த லக்ஷ்மி நாயகனை கேசவனை இங்க சொல்கின்ற கேசவன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கேசி என்கின்ற குதிரை வடிவில் இருக்கின்ற நம்ம அரக்கனை கொன்றவன், அந்த இடத்துல கேசவன் என்கிற சொல்ல பார்த்தோம். இரண்டாவது கேசவன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அழகான தலைமுடியை கொண்டவன், கேசத்தை உடையவன் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம். திங்கள் திருமுகத்து, அதாவது திங்கள் திருமுகத்து அப்படின்னா சந்திரனை போல, திங்கள் என்பது நிலவு, நிலவை போல முகத்தை உடைய சேயிழையார். சேயிழையார் என்பது இந்த இடத்துல ஆயர் கூட பெண்களை சொல்றாங்க. சேய் இழையார் அப்படின்னா சேய் என்பது நல்ல வேலைப்பாடோடு கூடிய ஆபரணத்தை அணிந்த பெண்கள் அப்படின்னு அர்த்தம். சேயிழையார் என்பது இந்த இடத்துல அன்மொழி தொகைங்க. இது அந்த பெண்களை குறிப்பது, அதாவது அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்கள் அர்த்தம். அவர்களுடைய முகம் திருமுகம், சந்திரனை போல பிரகாசிக்கின்ற முகத்தை உடைய அந்த பெண்கள் சென்று இறைஞ்சி. சென்று இறைஞ்சி என்றால் அந்த கண்ணனை சென்று இறைஞ்சி என்பது யாசித்தல் அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன சார் யாசித்து? யாசகம் கேட்பது அப்படிம்பாங்க. இந்த பிச்சை கேட்கறது யாசகம் கேட்பது அப்படிம்பாங்க. அப்ப சென்று இறைஞ்சி, அருகில் சென்று இறைஞ்சி, தன்னுடைய ஆணவத்தை விட்டு இறைஞ்சி அங்கப்பறை கொண்ட. இங்க சொல்கின்ற அங்கப்பறை என்பது அங்கு பாவை நோன்புக்குரிய பறை முதலிய பொருள்களை பெற்ற, நம்ம என்ன பொருள் எல்லாம் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட பொருள்களை பெற்ற ஆற்றை, இங்க சொல்கின்ற ஆற்றை என்பது வரலாறு அப்படின்னு அர்த்தங்க. ஆண்டாள் ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துறா. ஆற்றை நான் ஏற்கனவே சொன்னேன், ஆறு என்பதற்கு ஒழுங்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒழுங்கு, ஒரு வரலாற்றினுடைய ஒழுங்கு, அது வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றை, வரலாற்றை. அணிப்புதுவை, அணிப்புதுவை என்றால் அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு அர்த்தம். இங்க சொல்ற புதுவை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிப்பது. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு பாண்டிச்சேரியை ஏன் நம்ம புதுவைன்னு சொல்றோம்? புதுவை என்பது புதுமை உடைய இடமா? அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது ஒரு புதுமை உடைய இடம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆளிலையின் மீது இருக்கின்ற கண்ணன் தன்னுடைய சீடனான மார்க்கண்டேயனுக்கு காட்சி அளித்த இடமாக ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்த்தோம். அப்ப அணி புதுவை, அணி என்பது அழகான புதுவை. அப்ப புதுவைங்கிற சொல் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருந்திருக்குங்க. அப்ப இதை வச்சு சொல்லலாம், இந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே புதுவை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரை குறித்தது. புதுவை என்பது புதுமையுடையதா, புதுமை உடைய இடமா என்கிற ஒரு பொருள்ல கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். பைங்கமல தன் தெரியல், அதாவது இங்க சொல்கின்ற பைங்கமலை அப்படின்னா குளிர்ந்த தாமரை மலர். கமலம் தன், தன் என்பது குளிர்ச்சி பொருந்திய, அதாவது குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலராலான தெரியல் என்பது மாலையை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப தெரிந்த குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலராலான தெரியல், தெரியல் என்பது மாலையை அணிபவள். சார் தெரியல் என்பது ஏன் சொல்ல வந்ததுன்னா தெரிகின்ற அந்த மாலை வெளியே தெரிகின்ற அளவிற்கு, தூரத்திலிருந்து பார்த்தாலும் அந்த மாலை தெரிகின்ற அளவிற்கு நன்றாக மலர்ந்த நல்ல நிறமுடைய அந்த மலர் மாலையை அணிந்தவள் அப்படின்னு அர்த்தங்க. அப்படிப்பட்ட அந்த மலர் மாலையை அணிந்த அந்த தரித்தவளும் பட்டர் பிரான் கோதை. பட்டர் பிரான் என்பது இந்த இடத்துல பெரியாழ்வாரை குறிக்கின்ற ஒரு சொல். பட்டர் பிரான் அந்த கோதை, பட்டர் பிரானினுடைய மகளுமான கோதை, அந்த அந்த ஆண்டாள், ஆண்டாள் சொன்ன, சொன்ன என்றால் இங்க அருளி சொன்னேன்னு அர்த்தம். இந்த இடத்துல திருப்பாவையில அந்த அருளி சொன்ன சங்க தமிழ் மாலை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுது. சங்க தமிழ் மாலை, அதாவது சங்கமாக அடியவர்கள் சங்கமாக கூடி அனுபவிக்கின்ற இந்த தமிழ் மாலை, இந்த தமிழ் மாலை சங்க தமிழ் மாலை 30 பாட்டுக்களையும் தப்பாமே, தப்பாமே என்றால் பிரதி தினம் தப்பாமல், மார்கழியில இருக்கிற 30 நாளுமே பிரதி ஒவ்வொரு நாளும் அந்த பாடலை தவறாமல் இங்கி பரிசுரைப்பார். இங்கி பரிசுரைப்பார் அப்படின்னா இங்கு பரிசுரைப்பார். இந்த மந்திரம் போல் இருக்கின்ற இதை பரிசு உரைப்பார் என்றால் இதை மாத்திரம், அந்த இந்த பரிசை போல விளங்குகின்ற இதை மாத்திரம் பரிசுரைப்பாருங்கிறதுக்கு இது ரெண்டு அர்த்தங்க. அதாவது இந்த மந்திரத்தை மட்டும் சொல்பவர்கள், இது வலியுறுத்தி சொல்ற ஆண்டாள், இந்த மந்திரத்தை மட்டும் சொல்பவர்கள் மால் வரை ஈரிரண்டு தோல். அதாவது மால் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாயம் என்கின்ற பொருளும் உண்டு. இங்கே மால் என்பதற்கு பெரும் அர்த்தம். மால் வரை பெரிய மலைகளை உடைய ஈரிரண்டு தோல். ஈரிரண்டு அப்படின்னா 2 x 2 4 தோள்களையும் செங்கன் சிவந்த கண்களையும் திருமுகத்தையும் அழகிய முகத்தையும் உடைய செல்வ திருமாலால், அதாவது
திருமகளோடு இருக்கின்ற லக்ஷ்மியோடு இருக்கின்ற அந்த திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று, அதாவது எல்லா இடத்திலும் எங்கும்னா எல்லா இடத்திலும் இணையற்ற அருள் பெற்று திரு அருள் பெற்று இன்புறுவார்கள், இன்பத்தை அடைவார்கள் என்று ஆண்டாள் இந்த பாட்டுல இது இறுதி பாட்டுல சொல்றாங்க. இந்த இறுதி பாடலும் மிக ஆழமான ஒரு பாட்டு தான். ஏன் சார் மிக ஆழமான பாட்டு அப்படின்னா, எதுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஒன்றை முடிக்கும் போது அந்த முடிவு ஒரு முத்தாய்ப்பான முடிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க ரொம்ப அழகா சொல்றா ஆண்டாள் சொல்கிறாள் பாருங்க. இந்த பாட்டுக்கு வந்து சிறப்பான ஒரு 2 பேர் சொல்லுவாங்க. வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த பாட்டை பாலச்சுருதி அப்படிம்பாங்க, பாலச்சுருதி என்று சொல்வார்கள். அதே போல இந்த பாட்டுக்கு திருநாம பாட்டு என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஏன் சார் திருநாம பாட்டுனா, இங்கே ஆண்டாள் இந்த பதிகத்தை இந்த திருப்பாவையை பாடியவள் நான் தான் என்று ஆண்டாளே சொல்கிறார். அப்ப அதனால திருநாம பாட்டு, அவளுடைய நாமத்தை அவளே சொல்லுகின்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டுக்கு சாத்துமறை என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. அப்போ ஒரு 3 பேருங்க, பாலச்சுருதி அப்படின்னு சொல்லுவாங்க, திருநாம பாட்டுன்னு சொல்லுவாங்க, சாத்துமறை என்றும் சொல்வார்கள். அது என்ன சார் சாத்துமறை அப்படின்னா, திருப்பாவையை நிறைவு செய்கின்ற, அந்த பாவை நோன்பை நிறைவு செய்கின்ற நாள் அப்படின்னு அர்த்தங்க. நிறைவு செய்கின்ற நாள், அதற்கடைய நாள், அந்த நிறைவு செய்கின்ற அந்த பாட்டுல சொல்றா. அதாவது இந்த அந்த பார்க்கடலை கடைந்து அமுதத்தை தேவர்களுக்கு எடுத்து கொடுப்பவன், அந்த எடுத்து கொடுப்பதற்காக தன்னை வருத்தியவன் அப்படின்னு சொல்றான். தன்னை வருத்துற எப்படி சார் தன்னை வருத்துறா அப்படின்னா, நான் சொன்ன கூர்ம அவதாரமாக இருந்து அப்பேற்பட்ட ஒரு மலையை தன்னுடைய முதுகில் சுமந்து அது கடைய 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 அதனுடைய அந்த சுமையை தாங்கியவன். அப்படிப்பட்ட அந்த திருமால், அந்த திருமாலிடமிருந்து திங்களை போன்ற அழகான முகத்தை கொண்ட அந்த பெண்கள் வந்து சென்று அவனை இறைஞ்சி வந்து பறை பெற்றார்கள், அந்த பறையை பெற்றார்கள். அந்த வரலாறை சொல்கின்ற இதற்குள்ள ஆண்டாள் மிக அழகான ஒரு இதை சொல்றா. தேவர்கள் எல்லாமே அமிர்தம் கேட்டார்கள், அந்த அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடையும் போது அவன் வந்தான். ஆனா இந்த ஆயர்குல பெண்கள் இருக்காங்க இல்லைங்க, இந்த கண்ணனையே அமுதமாக கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொருளை கூட இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். கண்ணனையே அமுதமாக கேட்டாங்க, அதற்கும் அவன் பறை கொடுத்தான். இந்த வரலாற்றை, இது ஒரு வரலாறுங்கிற ஆண்டாள். இதை நான் இது வரைக்கும் குறிப்பா சொல்றேன், அடித்தரமா சொல்றேன், இது இலக்கியமா பார்க்காதீங்க. இந்த வரலாறை கொண்டவற்றை, இந்த வரலாற்றை, இந்த கொண்ட வரலாற்றை நீங்கள் படித்தால் அப்படின்னா, இங்க ஆண்டாள் சொல்றா, அவளை அறிமுகப்படுத்தும் போது பட்டர் பிரானினுடைய மகளான தாமரை மலர்களை அணிந்த ஆண்டாள் இந்த கோதை பாடிய இந்த சங்க தமிழ் மாலை, அதனால திருப்பாவைக்கு ஒரு பெயர் உண்டுங்க, சங்க தமிழ் மாலை என்பதும் இந்த இடத்துல திருப்பாவையை குறிக்கின்ற சொல்றார். அப்ப ஆண்டாளுக்கு தமிழ் மீது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பற்றுங்க. சங்க திருமாலை என்று, சங்க தமிழ் மாலை என்று தன்னுடைய அந்த பாடலை அவள் குறிக்கிறாள். அப்போ அப்படிப்பட்ட இந்த 30ஐயும் தப்பாமல் பாடுபவர்கள். இங்க சொல்ற தப்பாமல் அப்படின்னா நாள் தவறாம பாடுறவர்கள்னு அர்த்தம். அப்போ நாள் தவறாமல் இதை பாடுவது மட்டும் முக்கியம் இல்லைங்க, நாள் தவறாமல் இந்த நோன்பை பின்பற்றுவதுதான் முக்கியம். அப்போ இது 2மே வந்துடும். பின்பற்றுபவர்களே அவர்களுக்கு வந்து என்றைக்குமே திருமாலினுடைய திருவருள் கிடைக்கும். எப்படிப்பட்ட திருமாலினுடைய திருவருள் கிடைக்கும் என்றால், நெடிய தன்னுடைய தோள்களை கொண்ட, சிவந்த கண்களை உடைய திருமுகத்தை கொண்ட, திருமகளை தன்னோடு வைத்திருக்கின்ற அந்த திருமாலினுடைய அந்த அருள் கிடைக்கும், என்றைக்கும் கிடைக்கும். என்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நிலை வரும் என்பதை இந்த ஆண்டாள் சொல்லி இதை முடிக்கிறார். இதுலயும் ரொம்ப அழகான ஒரு முடிவுங்க. இதை விட ஒரு சிறந்த முடிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. கடைசியில அப்பாவை சொல்லி, தன்னை வளர்த்த அப்பாவை சொல்லி, அவளுக்கு இருக்கின்ற ஒரு அடையாளத்தை சொல்லி, அவளுடைய அந்த உறுதியை சொல்லி, அந்த உறுதியின் விளைவாக நீங்களும் இதை அடையலாம் என்கின்ற உறுதியையும் சொல்லி, தன்னுடைய இலக்கியத்தின் மீது தான் சொன்ன அந்த கூறுகளை வரலாறு என்று சொல்லி, அது ஒரு திண்மை வேண்டுங்க. அதை நான் அடிக்கடி வகுப்புல அதுதான் நம்ம சொல்றோம். ஒரு விஷயத்த சொன்னா செஞ்சா உறுதியாக அந்த விஷயத்த செய்யணும், அதில் ஒரு ஆர்வத்தோடு செய்யணும், அதுல ஒரு பிடிப்பு இருக்கணும். ஒரு பிடிப்போடு ஒன்றை செய்தால் அதனுடைய முடிவு இப்படிதான் முடியும். நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, மிகப்பெரிய அதன் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில ஆண்டாள் சொல்றான், இந்த 30ஐயும் நீங்கள் சரியாக செய்தால் என்பது நான் சொன்ன 2 பொருள்.
ஒண்ணு அவருடைய பாடல், இரண்டாவது அவருடைய பாடலை பாட வேண்டும் என்றால் அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். அதை நீங்கள் சரியாக செய்தால் திருமாலினுடைய அந்த அருளை பெறலாம், பேரருளை பெறலாம், அந்த பறையை பெறலாம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார், இந்த திருப்பாவை நிறைவு செய்கிறார். நீங்க பார்க்கலாம், திருப்பாவைக்குள்ள நமக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இதற்குள் அறவியல் இருக்கின்றது. அறம் என்பது நமக்கு தெரியும், தீமையை அறுக்கின்ற அறவியல் இருக்கின்றது. நம்ம பார்க்கிறோம், முழுக்க பார்த்தோம். தனக்குன்னு மட்டும் யோசிக்காம பிறருக்காக யோசிப்பது, அதை தன்னிலம் இல்லாமல் சமூக நலனோடு யோசிக்கின்ற ஒரு போக்கு. இதை நம்ம அறவியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் அறவியல்னு சொல்லலாம்னா, தனக்கு என்று மட்டும் இருப்பதற்கு சுயநலம் அப்படின்னு அர்த்தம். அந்த சுயநலத்தை அறுப்பது இந்த வகையில இந்த பாடல் ஒரு அறம் தான். நீங்க எந்த இடத்துலயும் இங்க வருகின்ற எந்த ஒரு பெண்ணும், இங்க ஆண்டாளுடைய எந்த ஒரு மொழியும் தனக்கு என்று மட்டும் இங்கே எதையுமே கேட்டதாக இல்லவே இல்லை. இது இந்த பாட்டு முழுக்க பாருங்க, தனக்கு என்கின்ற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பாடல். கேட்கறது முழுக்க பொதுநலம் தான். கடைசியா நம்ம அந்த அக்கார அடிசரை உண்ணும் போதும் கூட எல்லாமே சேர்ந்து உண்பது என்பதுதான் முறையா இருக்கு. நோம்புக்காக தனக்கு பிடித்த விஷயத்தை விடும்போதும் கூட எல்லாரும் சேர்ந்து விடுவது என்பதாக இருக்கின்றது. அப்ப நெடுகங்க, இது முழுக்க இது நெடுக தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லி ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு போக்காக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு வகையில ஆற்றுப்படை இலக்கியமாக கொள்ளலாம், ஆற்றுப்படுத்துகின்ற போக்காக இருக்கு. அப்போ அறவியலும் அதோடு சேர்ந்த அறிவியலும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள அவ்வளவு அறிவியல் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய இடத்துல பார்த்தோம், சுட்டி காட்டி இருக்கிறோம். இதற்குள்ள அறிவியல் இருக்கின்றது. குறிப்பா பொதுவா இலக்கியங்களை படிக்கும் போது கற்பனை இருக்கும். ஆனால் இந்த திருப்பாவையை நம்ம படிச்சு முடிச்சப்புறம் திருப்பாவைக்குள் கற்பனை இருக்கின்றதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நினைவே நமக்கு வராதுங்க. அவள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு உண்மையின் தன்மை கொண்டதாக தான். கற்பனையா ஒரு இடம் கூட நமக்கு தெரியாது. ஒரு சில காட்சிகளை சொன்னாலும் அந்த காட்சிகளை ரொம்ப தத்ரூபமா அந்த நிலவியலுடைய அடிப்படையில் அவள் சொன்னதாக இருக்குமே தவிர அதுல ஒரு ஒரு கற்பனை தன்மையோ ஒரு போலித்தன்மையோ அங்கு இல்லை. நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் அப்படியே அந்த 30 பாட்டை திரும்பி பார்த்தால் அது அப்படிதான் இருக்குங்க, அப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்க, எந்த இடத்துலயும் ஒரு மிகைத்தன்மை என்பது இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, இந்த அறவியலோடு அறிவியலை கலந்த பாங்கு. அப்ப அறவியலும் அறிவியலும் ரொம்ப அழகான ஒரு ஆய்வு பெற்று எழுதுறேன். திருப்பாவையில் அறவியலும் அறிவியலும் என்று மிக அழகான ஒரு பாட்டு ஆய்வு பெற்று எழுதலாம். ஆண்டாள் எப்படி அறவியலை அறிவியலோடு கலக்கிறாள் என்பது கூட ஒரு மிக அற்புதமான ஒரு இடம் தான். அந்த இடத்துல அது அறவியலையோ அறிவியலையோ, ஏன்னா அறிவியல் என்பது ஒரு அறிவினுடைய ஒரு முழுமை தானங்க, அந்த முழுமையும் இங்கே கலந்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு இலக்கியம் என்று சொல்லலாம். ஏன்னா இது நீங்க படிச்சு பார்த்தாலும் ஒரு சமயம் சார்ந்த இலக்கியமாகவும் இதை கொள்ள முடியாது. இப்ப அதற்குள்ள அத்தனை விஷயங்கள், கருப்பொருளை பதிவு செய்யறா, உறவுகளை பதிவு செய்யறா, ஒரு ஆயர் குலத்தினுடைய பெண்கள் எப்படி இருப்பாங்கிறத பதிவு செய்யறா, புராணங்களை பதிவு செய்கிறா. அதே போல ஒரு பெண்ணாக நின்று தன்னுடைய பெண்மொழியை பேசுகிறாள், தன்னுடைய பெண் கூட்டத்தினுடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாள். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய ஒரு நாடு, அந்த நாட்டை ஆள்கின்ற மன்னன், அத்தனை விஷயங்களை பேசணும். இந்த திருப்பாவைக்குள்ள ஒரு 30 பாட்டு தான். ஆனா அந்த 30 பாட்டிற்குள் இருக்கின்ற கூறுகள் நம்ம இதை முடிச்சிட்டோம்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, நிறைத்து விட்டோம் என்றும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதற்குள்ள நாம் பேசாமல் விட்ட பல விஷயங்கள் இருக்கு. நீங்கள் இன்றைக்குமே திருப்பாவை திரும்ப படிக்க 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 நமக்கு அதுல இருந்து பல புதுமைகள் தோன்றுகின்ற விஷயம் இருக்கின்றது. ஆக நமக்கு ஒரு யதார்த்தமான ஒன்று, நேரமில்லை. ஆனாலும் இது பாரதி சொன்னதை போல ஒரு அக்னி குஞ்சு தான், காற்றிற்குள் விடப்பட்ட அக்னி குஞ்சு. இதை வைத்து இன்னும் ஆழமாக நீங்கள் திருப்பாவையை தெரிந்து கொள்வது ஒரு படைப்பிலக்கிய மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பார்க்கலாம், இன்றைக்கும் ஆண்டாளுடைய படைப்பு ஏன் நம்மை ரசிக்க செய்கிறது என்கிற ஒரு கேள்வியோடு ஒரு தேடலோடு இதற்குள்ளே சென்றார். இதற்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு படைப்பாக்க ஒரு இலக்கிய மாணவர்கள் இதை நாம் ரசித்து ருசித்து படிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பல நுட்பங்கள் நுணுக்கங்களை கொண்ட ஒரு இலக்கியமாக திருப்பாவை இருக்கின்றது என்று சொல்லி, இந்த திருப்பாவையினுடைய இந்த இணைய வழி வகுப்பினை நாம் இன்று நிறைவு செய்கிறோம். ஏதேனும் வினாக்கள் இருந்தால் நீங்கள் எழுப்பலாம். வினாக்கள் இருக்கா? இல்லை என்றால் நிறைவு செய்யலாம். மகிழ்ச்சிங்க.
ரொம்ப நன்றி. ஏன்னா இதோட இதோட நம்ம எத்தனாவது கிளாஸுங்க? நித்தின் ரெக்கார்ட் எடுத்துருங்க நித்தின்.